சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயமெடுக்க, சவால்கள் சந்தித்திட இன்று உலகத்தில் ஜெயமெடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்கள். வாழ்வுதரும் உணவு வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எங்களோடு கூட சேர்ந்து வேதத்தை வாசிக்கிறேன் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்போதும் காலை வேளையில் இந்த வேதத்தை எடுத்து நான் வாசித்து ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 28ஆம் அதிகாரம் 6-10 முடிய இறை பகுதிகளை நாம் வாசிப்போம். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடு நேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாக இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். தீவுக்கு முதலாளியாகிய புப்பிலியு என்னும் பேர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாய் இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். புப்பிலியுவினுடைய தகப்பன் சுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணப்பாக்கினான். இது நடந்த பின்பு தீவில் இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். செபிப்போமாக. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, ஒரு அந்நிய தேசத்தில் நம்முடைய பிள்ளைகள் சேதமடைந்து கப்பல் சேதமடைந்து விழுந்து போய் கிடந்தாலும் அங்கு நம்முடைய ஊழியக்காரன் பவுல் நிமித்தம் அந்த கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷனுடைய பிள்ளைகள், அந்த குடும்பத்தில் இருந்தவர்களாக இருந்த ஜனங்களுக்கு அற்புதங்களும் அதிசயங்களை செய்து நோய்களை எல்லாம் குணமாக்கினவரே, இன்றைக்கும் நாங்கள் வாழ்கிற இந்த தேசத்திலே உம்மை அறியாத கொடான கோடி மக்கள் இருக்கிறார்கள் சுவாமி. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அற்புதத்தினாலும் அதிசயத்தினாலும் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும்படியா செபிக்கிறோம். வியாதிப்பட்டு மரணத்திற்கு போராடி கொண்டு இருக்கிற நம்முடைய ஜனங்களை கர்த்தர் விடுவிப்பீராக, சுகத்தை கட்டளை கொடுப்பீராக சுவாமி. இந்த தேசத்திலே இயேசு மெய் தேவன் என்று அறிந்து கொள்ளும்படி என் தேவனாகிய கர்த்தர் அருள் புரியும்படியா செபிக்கிறோம். அன்று பவுலை கொண்டு அடையாளம் காட்டின தேவன் இன்றைக்கும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உம்முடைய ஊழியக்கார பிள்ளைகள் செபிக்கும் போது உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும் அப்பா. அப்படியே நீங்கள் செய்கிற கிருபைகளுக்காக அப்பா உமக்கு கொடானு கொடி நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.